வணக்கம் சார். பொதுவா ஜென்ம ராசியையும், ஜென்ம நட்சத்திரத்தையும் வச்சு சந்திராஷ்டமம் பார்க்கிறது சரியா வருமா? சந்திரன் அவங்க பிறக்கும்போது ஒரு ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த நட்சத்திரம் தசாபுத்தி வாயிலாக மாற்றம் அடையக்கூடியதே. அப்போ ஒரு பிறக்கும்போது உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறக்கிறாரு. சுக்கிரதசை இருப்பு 5 வருடம் இருக்கு தோராயமாக. அப்படின்னா, அவருக்கு வயசு இப்ப 10 ஆகுதுன்னா, அவருக்கு சூரிய தசை நடக்கும். எங்கேருந்து நடக்கும்? கிருத்திகையிலேருந்து நடக்கும். 6 வருஷத்துல 11 வயசுல சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை வந்துரும். சந்திரன் ரிஷபத்துல இருக்கிறாரு, ரோகிணியில. இப்போ அவர் மேச ராசியில பிறந்திருக்கிறாரு. நீங்க பலன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது கரெக்ட்டா வராது. சந்திரன் விரைவாக நகரக்கூடிய கிரகம் தசாபுத்தி வாயிலாக நகரும். மத்த கிரகங்கள் அவ்வளவு விரைவாக நகராது. அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ சந்திரனை வைத்து ராசி நட்சத்திரங்களை வைத்து பலன் பார்ப்பது ஃபிக்ஸடான ஒரு விஷயம் கிடையாதுன்றத இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாரி தான் நீங்க திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் சரி, சந்திராஷ்டமம் பார்த்தாலும் சரி. பொதுவா சந்திராஷ்டமம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிம்ம ராசியில பிறந்திருக்கிறாரு. அதே சந்திரன் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில இருக்கும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பூர நட்சத்திரமா இருந்தா, அவருக்கு உத்திரட்டாதியில சந்திரன் போகும்போது, அந்த பிறந்த சந்திரனுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ல சந்திரன் போறாரு. அது சந்திராஷ்டமம் அப்படின்றாங்க. அது கரெக்டான இது கிடையாது. சந்திராஷ்டமம்னா சந்திரன் 8ல போகும்போது தான். ஆனா லக்னத்துக்கு தான் 8ல போகும்போது தான் சந்திரன் மறையும். சந்திரன் அஷ்டமமாகும். அப்ப அதுதான் சந்திராஷ்டமம். நீங்க லக்னத்துக்கு சந்திரன் 8ல போகும்போது சந்திராஷ்டமம். நீங்க பாருங்க உங்க லக்னத்துக்கு சந்திரன் எங்க போகுதுன்னு பாருங்க. அந்த நாட்களை நீங்களே நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் கொடுக்கும். அப்ப அந்த சந்திராஷ்டமம்ன்னும் போது பார்த்தீங்கன்னா, சந்திரன் முழுமையா பலன் தரக்கூடிய நிலைமையில இருக்காது. சந்திராஷ்டமத்துல ஒரு 3 நட்சத்திரம் வருதுனாலும், அந்த நட்சத்திரத்துல போகும்போது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பலன் வச்சிருக்கு ஜாதகத்துல அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பலன் வருமே தவிர, இப்படி ராசிக்கு பொதுவா பார்க்கறதே தப்பு. இது கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி பார்த்தேன் கரெக்டா வரல. அப்புறம் கடைசியில ஜோசியம் பொய், ஜோசியக்காரன் பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஜோசியத்த கரெக்டா லாஜிக்கா பாருங்க. பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள உண்மையான விளக்கம் உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ நடக்கும். தொடர்ச்சியா வீடியோ நான் போடணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.